ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னே முனிசிபாலிட்டி பத்தி பேசினேன். இன்னைக்கு தங்கவயலுடைய பிஜிஎம் நிலவரம், பிஜிஎம் எஸ்டேட் ஆபீஸுடைய நிலவரம், பிஜிஎம் ஓஎஸ்டி ஜோசப் பத்தி பேசுறதுக்கு வந்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஓஎஸ்டி பத்தி ஏன் பேசுறதுக்கு வந்துக்கிறேன்னா, இன்னைக்கு எஸ்டேட் ஆபீசர் அமித் மிஸ்ரா கராபி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வர 4 மாசத்துக்குள்ள இன்னைக்கு கேஜிஎஃப்ல 120 மோல்டிங் ஆகிக்குது. ஏன் சொல்றதுக்கு வரனா, மோல்டிங்க்கு ஒரு மோல்டிங்க்கு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் டிமாண்ட். அவனுடைய எஸ்டேட் ஆபீஸருடைய டீம் சூப்பர்வைசர் ஃபர்ஸ்ட் விசிட் போறாங்க. விசிட் போயிட்டு அந்த மோல்டிங் போடுற இடத்துல அன்ஆத்தரைஸ் தான், அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொன்னேன். மோல்டிங் போடுற இடத்துல போயிட்டு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க காசு கொடுக்கறதுக்கு ஒத்துக்குனாங்கன்னா நெக்ஸ்ட் அது இடிக்கிறது இல்லை. இல்லைன்னா அவங்க கொடுக்கறதுக்கு ஒத்துக்கலாம், அது போயிட்டு போலுங்க லிஸ்ட் போடுறது ஓடிக்கிறது. செகண்ட், எஸ்டேட் ஆபீஸ்ல வந்து ரெண்ட் கலெக்ஷன் பண்றோம். ரெண்ட்னா நம்ம வீட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம். டாக்ஸ் கட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு என் வீடே வச்சுங்க, இன்னொருத்தர் வீடு உங்க வீடே வச்சுங்க. டாக்ஸ் கட்டுறப்போ அந்த டாக்ஸ்ல அன்ஆத்தரைஸ் வீட்டுக்கு கூட ஆத்தரைஸ் பண்றான், டாக்ஸ் பில் போடுறான். அந்த பில்லு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பில்லு நாங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லெட்டர் த்ரூ பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா கிட்டத்தட்ட 127 மோல்டிங் லெட்டர் வந்து பில்டிங்கோட லெட்டர் ஆல்ரெடி டாக்ஸ் போயின்னு இருக்கு. யூனியனுக்குள்ள மொத்தமா இது பண்றோம். இந்த மாதிரி பில்லு இஷ்யூ வருது. பில்லு வந்து அன்ஆத்தரைஸ் பில்லு வந்து பிஜிஎம்எல்ல வந்து எஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல வந்து அமித் மிஸ்ரா தெரியுதோ தெரியாதோ நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு எஸ்டேட் டீம் வந்து அன்ஆத்தரைஸா ரெண்ட் கலெக்ஷன் பண்ணது ஒண்ணு, அன்ஆத்தரைஸா வீட்டுக்கு எந்த அன்ஆத்தரைஸ் இல்லோ அதுக்கு அன்ஆத்தரைஸ் 25,000-30,000 ரூபாய் கொடுத்தா இம்மிடியா வந்து அவன் பேர் என்டர் ஆயிட்டு பில் கொடுத்துறான். எந்த பேஸ்ல கொடுக்குறான் ஆச்சு. மூணாவது, கிட்டத்தட்ட 240 பேர் செக்யூரிட்டில வேலை பண்றான். 240 பேர் ஒர்க் பண்றோம். நாங்க இதே தான் அமித் மிஸ்ரா சசிரஞ்சன் சொல்ல இதே லெட்டர் த்ரூ பண்ணோம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸுக்கு. 240 பேர்ல எத்தனை பேர் பிரசன்ட் ஆகுறான், மாசத்துக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குற, எவ்வளவு சேலரி இஷ்யூ பண்ற. ஏன்னா இதுக்கு முன்ன மூர்த்தி கூட அவர் யூனியன்காரு அங்கே தகவல் வச்சு நம்ம இன்னொருத்தர் அவர் பேரு பார்த்திபன் கூட சேம் இஷ்யூ தான் எடுத்தாரு. அது உண்மையான இஷ்யூங்க தான். ஏன்னா 240 பேர் வேலை பண்றப்போ அதுல கிட்டத்தட்ட 30-40 பேர் வர்றதில்ல. ஆனா அந்த சேலரியை கண்டினியூ பண்றாங்க. அதுல இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட். பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 4-5 வருஷமா ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மைன்ஸ்ல வேலை பண்றது, பிஜிஎம் வேலை பண்றது 6 பேர் தான் எம்ப்ளாயிங்க. ஒன்னு அமித் மிஸ்ரா, ஒன்னு ஜோசப், இன்னொன்னு இவருக்கு அவர் பேர் என்னப்பா அபிலாஷ், இன்னொருத்தர் பைனான்ஸ். 4 பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க. மீதி எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை பண்றோம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து குவார்டர்ல வருஷத்துல 2 குவார்டர், ஒரு குவார்டருக்கு 1.5 கோடி ரூபாய் வருது. இவங்களுக்கு எவ்வளோ? 2 குவார்டர்ல ஒரு குவார்டருக்கு 1.5 கோடி ரூபாய் வருது. அந்த 1.5 கோடி ரூபாய் யாரா நீங்க ஆர்டிஐ போட்டா கூட கொடுக்கறது இல்லைங்க. 1.5 கோடி ரூபாய் என்ன ஆகுது, இன்னத்துக்கு யூஸ் பண்ற. கிட்டத்தட்ட 5 பேர் தான் வேலை பண்ற. நீ செக்யூரிட்டி 240 பேர் இருக்கிற. இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வேலை 240 பேருக்கு நீ சேலரி நீ தான் கொடுக்கணும். ஆனா பிஜிஎம்எல் தான் கொடுத்துருக்குது. ஆனா அந்த பிஜிஎம்எல்ல பக்க கணக்கு இருக்குதா, எவ்வளவு பேர் வேலை பண்றான், அது உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிருக்குது. இதுதான் உண்மையான மேட்ரு. 5வது பாயிண்ட், ஏன்னா பாயிண்ட்ன்றதெல்லாம் உண்மை. ஏன்னா இந்த லெட்டர் வந்து மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கிஷன் ரெட்டி, ஆனரபிள் மினிஸ்டர் கிஷன் ரெட்டிக்கு லெட்டர் த்ரூ ஆயிருக்குது. மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் செக்ரட்டரி, பிரின்சிபால் செக்ரட்டரி இவருக்கு பியூஷ் கோயல். பியூஷ் கோயல்னா அவர் மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் பிரின்சிபால் செக்ரட்டரி பியூஷ் கோயல் இருக்காரு, அவருக்கு லெட்டர் த்ரூ ஆயிருக்குது. மைன்ஸ் உடைய எம்டி, ஏன்னா எங்க 3 பேர் நம்பர் என்கிட்ட இருக்கு, வாட்ஸ்அப் நம்பரு. கண்டிப்பா உங்களுக்கு த்ரூ பண்ற, லெட்டர் த்ரூ பண்ணிட்டு பேக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல த்ரூ பண்றேன். 5வது பாயிண்ட், இந்த பங்கார்பட்டு ஓபியில கிட்டத்தட்ட 3650 ஏக்கரை பக்கா ப்ரூஃபோட வச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்ன வந்து விஜிலன்ஸ் நன்மதி செல்வனர் சொல்ல லெட்டர் த்ரூ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜிலன்ஸ் வர வச்சேன். மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் 35 வருஷம் பிஃபோர் தான் வந்து போடுங்க, ஆஃப்டர் நான் தான் வர வச்சேன். வர வச்சு என்கொயரி போட வச்சேன். கிட்டத்தட்ட ஏன் என்கொயரி போட வச்சுன்னா, அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் ஒரு இடத்துல
ஒரு ஏதோ ஒரு பெரிய பில்டிங் கட்டணும். ஏன்னா நம்ம குறிப்பிட்டா வேற விதமா அந்த ரிலிஜன் வைஸ்ல வர ஒரு ரிலிஜனுக்கு எதனா ஒரு பெரிய பில்டிங் கட்டினா 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் டீல் ஆகுது. இதுதான் உண்மை. மைன்ஸ் உடைய நிலவரம் இதுதான் உண்மை. 4 லட்சம் 3 லட்சம் ரூபாய் டீல் ஆகுது. ஆனா யாரா ஒருத்தர் அப்ஜெக்ஷன் போட்டா அந்த அப்ஜெக்ஷனுக்கு போட்டாங்கன்ட்டு அவங்க மேல இவங்களே போய் சொல்றது, இவங்க தான் அப்ஜெக்ஷன் போட்டாங்க, அவங்க தான் போட்டாங்க. ஆனா பணம் வாங்குறது எஸ்டேட் டிபார்ட்மெண்ட், ஆனா அப்ஜெக்ஷன் போறது பப்ளிக் மேல. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு சீக்ரெட்டை யாருன்னா சொல்ல போனா சீக்ரெட் ஃபாலோ மெயின்டைன் பண்றதுல ஷிப்ட்ல இன்னைக்கு மேனேஜர் பிரகாஷ் கிட்டத்தட்ட வந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சு. எந்த இடத்துக்கு விசிட் போய்க்கிறாரு? எங்கேயுமே போல. ஒரையும் அது உக்காந்துக்கின்னு ஆளுங்களை செட்டிங் பண்ணிக்கின்னு விட்டுக்குன்னு சம்பாரிச்சுக்கிறாரு. அது எஸ்டேட் ஆபீசர்ஸ் சிஎஸ்ஓ எங்க போறாரு? இது ஏன் இந்த ஜோசப் கண்டுக்கல? ஜோசப் ஜுவாலஜிக்கு இதுல வந்தவர், ஓஎஸ்டியா வந்தவர். இன்னைக்கு அவரு எந்த ஒரு மேட்டரை வந்து ஒரு மேட்டரை கூட ஒரு கண்டுக்கலன்னா இன்னத்துக்கு ஒரு ஆபீசர்ஸ் இவர் 2 பேரும் மாத்திரணும். என்னுடைய கோரிக்கை மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் உடைய ஆனரபிள் மினிஸ்டர் மைன்ஸ் கோல் மைன்ஸ் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி சாருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த ஆபீசர்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கம்யூனிட்டி இஷ்யூல வராங்க, இவங்க வேற வேற பேஸ்ல போயிருக்கிறாங்க, தப்பா போயிருக்குது. அதனால நம்ம என்னன்றோம்னா இது தப்பா போற நேரத்துல இங்கிருந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கணும். ஒண்ணு, பிஜிஎம்எலுக்கு நம்ம வந்து துரோகமா பேசல. பிஜிஎம்எல்ல எல்லாருக்கும் நீ மோல்டிங் போடுறதுன்னா ஒண்ணு சின்ன உதாரணம் தர, பிரஸ்காருங்கிறாங்க, வெஜின் பேக்ல போய் பாருங்க, 3 அப்ஸ்டர் பில்டிங். நீ அரண்மனை வர மாளிகைக்குது பார்த்திருப்பீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அரண்மனை வர மாளிகைக்குது 3 அப்ஸ்டர் பில்டிங் கட்டிக்கிறாங்க. எப்படி கட்டுவான்? நீ பணம் வாங்காத கட்ட முடியுமா? பணம் வாங்காத ஒரு எஸ்டேட் டீம் வந்து நீ ரவுண்ட்ஸ் போவாத ஒரு பில்டிங் எவ்வளவு அருமையா இருக்கு பில்டிங். அந்த மாதிரி இப்போ என்னுடைய கோரிக்கைன்னா எல்லாருக்கும் கட்ட விட்டுரு. பிஜிஎம்எல்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத. பிஜிஎம்எல்ல நாங்க வாழ்ந்து இருக்கிற இடத்துல நீ டிஸ்டர்ப் பண்ண, நாங்க இஷ்டமா கட்டிக்கிறோம், ஆத்தரைஸோ அன்ஆத்தரைஸோ. ஏன்னா நீ எல்லாருக்கும் நீ பர்மிஷன் கொடுக்குறப்போ என் ஊர்ல என் தங்க வயல்ல இந்த மக்களை டிஸ்டர்ப் பண்ணாதான் என்னுடைய கோரிக்கை. நீ காசு கொடுத்தா மட்டும் ஒரு இது பண்ற, காசு கொடுக்கலாம் போயிட்டு இடிக்கிறதுக்கு போற, இது தவறு. இந்த மாதிரி 3650 ஏக்கரால கிட்டத்தட்ட இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர், கிட்டத்தட்ட பங்கார்பட்டு ஓப்ளி கேஜிஎஃப் ஓப்ளியில கிட்டத்தட்ட 1500 ஏக்கரா கிட்ட மைனிங். மைனிங் இது வந்து சிஎஸ்ஓ ஜோசப் மேல 100% கம்ப்ளைண்ட் த்ரூ ஆயினுக்குது. எங்க ஆயினுக்குது? மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல ஆயினுக்குது. ஏன்னா இன்னைக்கு கேஸ் போட்டுக்குது என் டீம், லோகாயத்துல கேஸ் போட்டுக்குது என் டீம், ஏசி மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்குது என் டீம், பாணியில உட்கார வச்சு கொடுத்தாரு. இதுக்கு முன்ன அக்ரம் பாஷா இருந்தாரு, டிசி சாரு, இப்ப ரவி சார் இருக்கிறாரு. எல்லாமே வந்து அதை கேன்சல் பண்ணணும். இந்த கேன்சல் பண்றப்ப மைனிங் நீ என்ன பண்ணுகிற? சரி, அதே மாதிரி 3000 நாங்க எதுனா ஒரு சின்னது நம்ம ஆளுங்க யாருன்னா பிடிக்கிறதுக்கு போயிட்டா நீ இம்மிடியா வர சிட்டிங்க அதை எடுத்துக்கணும் ஒடிக்கிறதுக்கு. இந்த 3000 உன்னால கேப்சர் பண்ண முடியுமா? இது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. உன்னால அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்ல. இதனாலதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பிஜிஎம்எல் வந்து யாரு ஒருத்தர் போனாலும் அவங்கள வந்து ஆன்சர் பண்ணணும். அவங்கள உள்ள விடுறதுல, போனுங்களை அலோவ் பண்றதுல. இன்னும் அப்படியேப்பட்ட ஒண்ணு வீடியோ எடுத்துருவாங்க. நீ நியாயமான ஆபீசருக்கு தண்ணி நீங்களாம் தப்பு எதுவும் செய்ய மாட்டீங்க இல்ல தானே? ஏன் உங்களை இப்போ போன் அலோவ் பண்றதுல 3 மணிக்கு தான் அலோவ் பண்ற? ஒரு யூனியன்கார் போனாலும் நீ அலோவ் பண்றதுல. பாவம் கஷ்டப்பட்டு நீங்க மைனிங்ல வேலை பண்ணுகிற யூனியன்கார் போனா யூனியன்கார திட்டம் பண்றீங்க. அவங்களுடைய வைத்தறிச்சல் பாவம். இன்னைக்கு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகல, 26 வருஷம் ஆச்சு. ஒரு யூனியன் அன்னைக்கு போறாரு, மூர்த்திக்கு போறாரு, அவரு ட்ரபிள் பண்ணி வேற விதமா அவரு பிரிச்சு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. உங்களுக்கு பத்திரிகைக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்காத மேட்ரு. ஏன்னா இந்த மாதிரி பிஜிஎம்எல்ல பண்ண சொல்ல அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அளவுக்கு மீறி கேஜப் ஆயிருக்குது. இது டீல் பண்றது ஜோசப், அந்த அமித் மிஸ்ரா டீம். இது வன்மையா நான் கண்டிக்கிறேன். ஹியூமன் ரைட்ஸ் சார்பா வன்மையா கண்டிக்கிறேன். இதுதான் உண்மையா நடந்துருக்குது. A to Z எவிடன்ஸ் வச்சுங்கிற கையில பின் டு பின் 127 மோல்டிங் எல்லாமே எவிடன்ஸ் வச்சுக்கிற நீ. நான் இப்ப சொன்ன மாதிரி வீடு வெஜின்பாக் நம்ம சர்ச்சு ஓரத்துல வெஜின்பாக் இது பாருங்க, பெரிய அந்த சிஎஸ்ஐ சர்ச்சு பக்கத்திலே பாருங்க. சின்ன உதாரணம் சொல்றேன், 3 அப்ஸ்டர் பில்டிங் அரண்மனை மாதிரி கட்டிக்கிறான். அதை பாருங்க எப்படி கட்டுவான் பாருங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நீ எங்க மோல்டிங் போட்டுக்கிறான். ஒரு இடத்துல போட்டா வச்சுக்கிற, எல்லாம் வச்சுக்கிற. நீ எங்க த்ரூ பண்ற, எங்க நீ என்கொயரி பண்ற, நீ வெயிட் அண்ட் சீ, நீ பார்க்கத்தான் போற. இது உண்மை. இது போய் 127
மோல்டிங் ஆகிக்குது. 127 மோல்டிங்ல பக்காவே போட்டோட தரோம். நம்ம யார் யார் மோல்டிங் போட்டுக்கிறோம், எவ்வளவு காசு வெற்றிக்கே தெரியும். நம்ம மாரியம்மா கோயில் பக்கத்துல தயால் வீட்டுல கூட மோல்டிங் தான். அப்படித்தான் வராரு. அங்கே மோல்டிங் தானே. யார் வீட்டுல மோல்டிங் எல்லாம் இருக்குது? உதாரணத்துக்கு சொல்றேன். மோல்டிங் வாங்கினா ₹1,00,000, ஒரு ஸ்லாப்ஸ் போட்டா ₹50,000. யார் யாருக்கு கொடுக்கணும் காசு? இந்த ரிலிஜன் வைஸ்ல வர ரிலிஜன்ல ஒரு சர்ச், ஒரு ஏதோ ஒரு நாங்க பேர் கூட சொல்றோம். ரிலிஜன்ல பெரிய பில்டிங் கட்டினா ஆத்தரைஸ் அன்ஆத்தரைஸ் சொல்றீங்க. ஆத்தரைஸ் வந்து ரெனிவேஷன் பண்ண நாங்க ஒத்துக்கிறேன். ரெனிவேஷன் பெருசா கட்டுறதுக்கு ₹4,00,000 டீல் போடுறேன், ₹5,00,000 டீல் போடுறேன். அதனுடைய எவிடன்ஸ் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல யாரும் கூட்டு கட்டுக்கிறாங்களோ இதெல்லாம் உண்மை தானே. உண்மை இல்லாத உங்ககிட்ட நான் பிரஸ்கார்கிட்ட போய் சொல்லிட்டு நான் பேச முடியாத. இது உண்மை. மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் ஆனரபிள் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி சார் நம்பர் இருக்குது, ஒன்னா இப்ப கூட காமிக்கிறேன். அவருக்கு ஆல்ரெடி இன்டிமேஷன் பண்றோம். பிரின்சிபால் செக்ரட்டரி பியூஷ் கோயல், செக்ரட்டரி அவரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவருக்கு வந்து ஆல்ரெடி இன்டிமேஷன் பண்ணிக்கிறோம். அவர் எல்லாம் எவிடன்ஸ் கூட இது பண்ணிக்கிறாங்க. மெசேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட எம்டி அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் இன்டிமேஷன் பண்ணிக்கிறோம். இதோடைய கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இதுதான் உண்மை.